வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். அதுக்கு தமிழ் வீடியோ, அதாவது தமிழ் சாப்டர் நேம் என்ன, தமிழில் துகள்களாலான அமைப்பு மற்றும் சுழற்சி இயக்கம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ இங்கிலீஷில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், பாருங்கள். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தமிழ் மீடியம்க்கு இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம், சரியா? இப்போ வந்து பாருங்க, இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திண்ம பொருட்கள் அப்படின்னா என்ன மற்றும் அதுக்கான சுழற்சி இயக்கம், அதுக்கு அடுத்தது நிறை மையம் மற்றும் தொடர்புடைய பதங்கள் பார்த்துட்டு நிலைம திருப்பு திறன் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது நேரியல் மற்றும் கோண அளவுகள், நிலையான வடிவங்களின் நிலைம திருப்பு திறன் மற்றும் உருளும் இயக்கம், சரியா? இந்த கான்செப்ட் தான் நமக்கு என்ன சாப்டர், துகள்களாலான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம் அப்படிங்கிற சாப்டர்ல கவர் ஆகக்கூடிய கான்செப்ட் இதுதான், சரியா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து திண்ம பொருட்கள் சுழற்சி இயக்கம்லாம் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி நமக்கு துகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும், சரியா? துகள் அப்படிங்கிறது வந்து பாருங்க, துகள் என்பது வரையறுக்கப்பட்ட நிறையுள்ள ஆனால் அதன் உட்கட்டமைப்பு புறக்கணிக்கத்தக்கதாக உள்ள ஒரு பொருளாகும். துகள் அப்படின்னா என்ன சொல்றோம், நமக்கு வரையறுக்கப்பட்ட நிறை, அதாவது இதுக்குன்ட்டு ஒரு நிறை இருக்கும், ஆனா அதுக்கு வடிவமோ அதுக்கான உட்கட்டமைப்போ நம்மளால சொல்ல முடியாது. அதான் வந்து என்ன சொல்றோம், துகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப துகள் என்பது வரையறுக்கப்பட்ட நிறை உள்ள ஆனால் அதன் உட்கட்டமைப்பு புறக்கணிக்கத்தக்கதாக உள்ள ஒரு பொருளாகும், சரியா? இப்ப துகள் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து துகள்களின் அமைப்பு, துகள்களாலான அமைப்பு, சரியா? சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அது தமிழ்ல என்ன சொல்றோம், துகள்களாலான அமைப்பு. அப்ப துகள்களின் அமைப்பு என்பது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும் மிக அதிக எண்ணிக்கையிலான துகள்களின் தொகுப்பாகும். அதாவது இங்க வந்து பாருங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம், நிறைய துகள்கள் இருக்கு. இந்த துகள்கள் இது வந்து என்ன ஆகும், ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் நடுவுல ஒரு ஈர்ப்பு விசையோ விலக்கு விசையோ இந்த மாதிரி இருக்கும், சரியா? இந்த மாதிரியான துகள்களின் தொகுப்பு இருக்குல்ல, இதைதான் என்ன சொல்றோம்னா துகள்களின் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப துகள்களின் அமைப்பு என்பது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும் மிக அதிக எண்ணிக்கையிலான துகள்களின் தொகுப்பாகும், சரியா? இப்ப துகள்னா என்னன்னு சொல்லியாச்சு, துகள்களின் தொகுப்பு இல்லாட்டி துகள்களின் அமைப்பு, இதை சொல்லியாச்சு. அடுத்தது திண்ம பொருள் அப்படின்னா என்ன, இந்த துகள்களின் தொகுப்பு சொல்றோம்ல, இந்த துகள்களின் தொகுப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி நிறைய துகள்கள் இருக்கு. இந்த துகள்கள் வாயுக்களுக்கும் இந்த துகள்களால் ஆனதுதான், அதே மாதிரி நீர்மம் அதுவும் துகள்களால் ஆனதுதான், அதே மாதிரி திண்ம பொருட்கள் அதுவும் துகள்களால் ஆனதுதான். ஆனா வாயுக்கள்லையும் திரவத்திலையும் வந்து பார்த்தோம்னா இந்த துகள்கள் வந்து எங்க வேணாலும் நகரலாம், சரியா? அதுக்கு நிலையான ஒரு இடம், அதாவது ஒன்னை பொறுத்து இன்னொன்னோட துகள், இந்த துகளை பொறுத்து நம்ம இந்த துகளோட இடத்த நம்ம இப்படிதாங்கிற சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் மூவாகலாம். ஆனா திண்ம பொருளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு துகளுக்கும் இன்னொரு துகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு எப்பயுமே மாறாமல் இருக்கும். நம்ம என்னதான் புற விசை கொடுத்தாலும் சரி, என்னதான் வந்து என்னன்னா புற திருப்பு விசை கொடுத்தாலும் சரி, இரு துகள்களுக்கு இடைப்பட்ட தொலைவு மாறவில்லை எனில் அதை வந்து என்ன சொல்லலாம், நம்ம திண்ம பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளின் மீது எத்தகைய புறவிசை செயல்பட்டாலும் அது தனது பரிமாணத்தையோ உருவ அமைப்பையோ மாற்றாமல் இருக்குமே ஆனால் அப்பொருள் திண்ம பொருள் எனப்படும், சரியா? அப்ப இந்த பேனா எடுத்துக்கிறோம், இது வந்து நிறைய துகள்களால் ஆனது. நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த எண்ட்லயும் இந்த எண்ட்லயும் இருக்கக்கூடிய இரு துகள்களை எடுத்துக்கலாம். நம்ம என்னதான் புறவிசை கொடுத்தாலும் சரி அல்லது திருப்பு விசை கொடுத்தாலும் சரி, இந்த இரு துகள்களுக்கு இடைப்பட்ட தொலைவு மாறாது. அப்ப இதை வந்து என்ன சொல்லலாம், திண்ம பொருள் அப்படின்னு சொல்லலாம், புரியுதா? இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், துகள்னா என்னன்னு பார்த்திருக்கோம், துகள்களின் அமைப்பு பார்த்திருக்கோம். துகள்களின் அமைப்புல ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் இந்த திண்ம பொருள் அப்படிங்கிறது, அதையும் பார்த்திருக்கோம். அடுத்து சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கம் அப்படின்னா என்ன, ஒரு நிலையான அச்சில் சுழலும் ஒரு பொருளின் ஒவ்வொரு துகளும் ஒரு வட்ட இயக்கத்திலும் மற்றும் இந்த அனைத்து வட்டங்களின் மையமும் ஒரு சுழற்சி அச்சிலும் இருக்கும் எனில் அப்பொருளின் இயக்கம் சுழற்சி இயக்கம் என்று கூறப்படுகிறது. சுழற்சி இயக்கத்தில் திண்ம பொருட்களின் அனைத்து துகள்களும் ஒமேகா என்ற கோண திசைவேகத்துடன் இருக்கும். அதுக்கு ஒரு கோண திசைவேகம் இருக்கு, 60 ஒமேகா அப்படின்னு வச்சுக்கிறோம்,
சரியா? இப்போ வந்து என்னன்னா சுழற்சி இயக்கம். ஓகே, இப்ப ஒரு ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட ஒரு திடப்பொருள் எடுத்துக்கலாம். சரியா? இதுல வெவ்வேறு துகள்கள், இங்க ஒரு துகள் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஒரு துகள் எடுத்துக்கலாம், இங்க ஒரு துகள் எடுத்துக்கலாம். இப்ப இந்த திண்ம பொருளை வந்து என்ன பண்றோம், சுத்தி விடுறோம். அப்ப சுத்தும் போது என்ன ஆகும்னா, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகளும் என்ன ஆகும்னா ஒரு வட்ட இயக்கத்துல இயங்கும். சரியா? பாரு, இதனுடைய வட்ட இயக்கம் இப்படி இருக்கும், இதனுடைய வட்ட இயக்கம் இப்படி இருக்கும், இதனுடைய வட்ட இயக்கம் இப்படி இருக்கும். ஆனா இந்த எல்லா வட்டங்களின் மையங்களும் ஒரே கோட்டில் அமையும். இந்த கோட்டை தான் என்ன சொல்றோம்னா சுழற்சி அச்சு அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த துகளுக்கு என்ன கோண திசைவேகம் இருக்கோ அதே தான் இந்த துகளுக்கும் இருக்கும், அதே தான் இந்த துகளுக்கும் இருக்கும். பாரு, இந்த துகள் இந்த இங்கிருந்து இதனுடைய ஆரம் வந்து R1 வச்சுக்கலாம், இதுக்கு R2ன்னு வச்சுக்கலாம், இதுக்கு வந்து R3 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஆரம் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி இந்த இதோட வந்து அது என்ன சொல்லுவாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ். தமிழ்ல என்ன சொல்லுவோம், இந்த சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொன்றுக்கு ஆரை பொறுத்து மாறும். ஆறு அதிகமா இருக்குன்னா சுற்றுவட்ட பாதைங்கிறது அதிகமா இருக்கும், ஆர் கம்மியா இருக்குன்னா சுற்றுவட்ட பாதைங்கிறது குறைவா இருக்கும். ஆனா இந்த எல்லா வட்டங்களுக்கும் நமக்கு மையம் முன்னே தான். அப்ப இது வந்து என்னாகும், ஒரு சுழற்சிக்கு இது எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதே நேரம் தான் இது ஒரு முழு சுற்றுக்கு எடுத்துக்கும், அதே தான் இது ஒரு முழு சுற்றுக்கு எடுத்துக்கும். அப்ப ஒரு முழு சுற்றுல இது அடையக்கூடிய கோண இடப்பெயர்ச்சி எவ்வளவுனா 2π. அது எடுத்துக்கக்கூடிய காலம் வந்து என்னன்னா டி, ஒரு முழு சுழற்சிக்கான காலம் டீனா இந்த 2π/tங்கிறது எல்லா இதுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால கோண திசைவேகம், இது வந்து கோண இடப்பெயர்ச்சி டிவைட் பை காலம். அப்ப கோண திசைவேகம்ங்கிறது அனைத்து துகள்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் நம்ம இங்க சொல்றோம். பாருங்க, ஒரு நிலையான அச்சில் சுழலும் ஒரு பொருளின் ஒவ்வொரு துகளும் ஒரு வட்ட இயக்கத்திலும் மற்றும் இந்த அனைத்து வட்டங்களின் மையமும் ஒரு சுழற்சி அச்சிலும் இருக்கும் எனில் அப்பொருளின் இயக்கம் சுழற்சி இயக்கம் என்று கூறப்படுகிறது. சுழற்சி இயக்கத்தில் திண்ம பொருட்களின் அனைத்து துகள்களும் ஒமேகா கோண திசைவேகத்துடன் இருக்கும். சரியா? சுழற்சி இயக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது நிறை மையம், அதுக்கு போகணும். சரியா? ஒரு துகள் அமைப்பு இருக்குன்னா அதுக்கான நிறை மையத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல வந்து இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான கேஸ் வந்து இரு துகள் அமைப்பு, 2 particle சிஸ்டம்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்ப நிறை மையம் அப்படின்னா என்னன்னா, நிறை மையம் என்பது துகள் அமைப்பின் இடப்பெயர்ச்சி இயக்கத்தின் போது துகள் அமைப்பின் முழு நிறையும் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு புள்ளியாகும். சரியா? இப்போ வந்து என்ன, ஒரு நோட் புக் எடுத்துக்கலாம், ஒரு நோட் புக் கொடுங்க. இப்ப இந்த நோட் புக் இருக்கு, இது வந்து பாருங்க, இந்த நோட் புக்கு இதை வந்து என்னன்னா இதை ஒரு புள்ளியில நம்ம இதை சமன்படுத்த முடியும், அப்படியே பேலன்ஸ்டா அப்படி நிறுத்த முடியும். அப்ப இதுல வெவ்வேறு துகள்கள் இருக்கு, ஆனா ஒவ்வொரு துகளுக்கும் ஒரு நிறை இருக்கு. இந்த ஒட்டுமொத்த நிறையும் ஒரு புள்ளியில செயல்படுது. இந்த புள்ளி தான் வந்து என்ன சொல்றோம்னா நம்ம நிறை மையம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப இது வந்து பாருங்க, இது இடப்பெயர்ச்சி இயக்கத்தின் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஒட்டுமொத்த துகள்களுக்கும் ஒரு புள்ளி, நிறை மைய புள்ளி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மையத்துல அனைத்து நிறைகளும் செயல்படும் அந்த ஒரு புள்ளியில. அந்த புள்ளி தான் என்ன சொல்றோம்னா நம்ம நிறை மையம் அப்படின்னு சொல்றோம். சரியா? வந்து பாருங்க, நிறை மையம் என்பது துகள் அமைப்பின் இடப்பெயர்ச்சி இயக்கத்தின் போது துகள் அமைப்பின் முழு நிறையும் ஒருமுகப்படுத்தப்பட்ட புள்ளியாகும். ஓகே, இப்ப இரு துகள் அமைப்பு இங்க வந்து பாருங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். இந்த டயக்ராம்ல வந்து பாருங்க, நமக்கு இது வந்து என்னன்னா ஆதி புள்ளி, ஆரிஜின் ஓ அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து R1 வெக்டர் அப்படிங்கிற தொலைவுல M1 அப்படிங்கிற ஒரு நிறை இருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து R2 வெக்டர் அப்படிங்கிற இதுல வந்து M2 அப்படிங்கிற ஒரு நிறை இருக்கு. சரியா? இது M2 நிறைக்கான R2 வெக்டர், இது M1 நிறைக்கான R1 வெக்டர். சரியா? இப்ப இந்த M1 M2 இரண்டையும் இணைக்கக்கூடிய இந்த கோட்டுல தான் நிறை மையம்ங்கிறது இருக்கும். இந்த கோட்டுல ஏதாவது ஒரு புள்ளியில இதோட நிறையை பொறுத்து இருக்கும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா,
நிறை மையம்கான ஃபார்முலா ஆர் சிஎம் வெக்டர் இப்படி சொல்லலாம், இல்லைன்னா கேபிட்டல் ஆர் வெக்டர் சொல்லலாம். இப்ப முதல் நிரை M1 ஆதிப்புள்ளியிலிருந்து அதனுடைய நிலை வெக்டர் R1 வெக்டர் பிளஸ் இரண்டாவது துகளின் நிறை M2 ஆதிப்புள்ளியிலிருந்து இரண்டாவது துகளின் நிறை R2 வெக்டர் டிவைட் பை ஒட்டுமொத்த நிறை M1 பிளஸ் M2. சரியா? இதுதான் வந்துன்னா RCM. சரியா? இது வந்துன்னா சென்டர் ஆஃப் மாஸ், நிறை மைய புள்ளி. சரியா? இது வந்துன்னா நிறை மையத்துக்கான நிலை வெக்டர் RCM வெக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப இது இரு துகள் அமைப்பு பார்த்தோம். இதே இது n துகள்களின் அமைப்புக்கு எப்படி வரும்? நம்ம இரு துகள் அமைப்புக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதே தான். n துகள் அமைப்புக்கு RCM வெக்டர் ஈக்குவல் டு என்ன வரும்? முதல் துகள் M1 அதுக்கான நிலை வெக்டர் R1 வெக்டர் பிளஸ் இரண்டாவது துகள் அதனுடைய நிலை வெக்டர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் எண்ணாவது துகளின் நிறை வெக்டர் டிவைட் பை M1 பிளஸ் M2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் Mn அப்படிங்கிறது வரும். இதை சிம்பிளா நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா சம்மேஷன் அப்படின்னா இதை வந்து கூட்டல், இப்படி கூட்டல் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக ஒரே ஒரு சிம்பிளா ஒரே டேர்ம்ல ரெப்ரசன்ட் பண்றோம். அதை வந்து சம்மேஷன்ங்கிற சிம்பிள்ல போடுவோம். இந்த சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்துன்னா ஐக்கு வந்துன்னா 1ன்னு போடுவோம், அதுக்கு அடுத்ததுக்கு 2ன்னு போடுவோம், அதுக்கு அடுத்தது 3, அப்படியே போட்டு கடைசி துகளுக்கு வந்துன்னா n அப்படிங்கிறத போடுவோம். அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, MI வெக்டர். அப்ப I ஈக்குவல் டு 1 போட்டோம்னா ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும் M1 R1 வெக்டர் பிளஸ் அதுக்கு அடுத்தது ஐக்கு ரெண்டுங்கிற நம்பர் போடும்போது M2 R2 வெக்டர் பிளஸ் எக்ஸெட்ரா. ஐக்கு வந்து n போடும்போது MN RN வெக்டர்கள் வரும். சரியா? டிவைட் பை இது என்ன சொல்லலாம், கீழே அதே மாதிரி சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n MI. இது வந்துன்னா துகள் அமைப்பின் ஒட்டுமொத்த நிறை. இதை வந்து நான் சொல்லலாம் 1/m அப்படிங்கிறது கூட இது தனியாக வச்சுக்கலாம். இது வந்துன்னா 1 டிவைட் பை ஒட்டுமொத்த நிறை வந்து mன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n MI RI வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதான் இங்க கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து என்னன்னா n துகள் அமைப்பின் நிறை மையம். ஓகே, அடுத்து இப்ப இந்த நிறை மையத்தின் திசைவேகம் எப்படி இருக்கும்? இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் திசைவேகம் எனப்படும். படிச்சிருக்கோமா? நேர்கோட்டு இயக்கத்துல நம்ம என்ன சொல்றோம்னா இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் திசைவேகம். அப்ப இங்க இடப்பெயர்ச்சி வந்து ஆர் வெக்டர், அப்ப டி ஆர் வெக்டர் டிவைட் பை டிடி. இது நிறை மையத்தின் இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம், நிறை மையத்தின் திசைவேகம் எனப்படும். அதே மாதிரி நிறை மையத்தின் முடுக்கம் மீறுனா நிறை மையத்தின் திசைவேக மாறுபாட்டு வீதம் நிறை மையத்தின் முடுக்கம் எனப்படும். சரியா? இப்ப நிறை மையம்ங்கிறது துகள்களால் ஆன அமைப்புக்கு தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை சொல்லும் போது அந்த துகள்களால் ஆன துகள்களின் அமைப்பின் இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம் முழுமே நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, அடுத்து நியூட்டனின் இரண்டாம் விதி. நியூட்டனின் இரண்டாம் விதி வந்து என்ன சொல்றோம்னா நமக்கு F ஈக்குவல் டு டிபி பை டிடின்னு சொல்லுவோம். அதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் F ஈக்குவல் டு MA. இங்க வந்து என்னன்னா எஃப்க்கு பதிலாக என்ன பண்றோம்? எஃப் எக்ஸ்டர்னல், புறவிசை. எக்ஸ்டர்னல்னா என்ன? புறவிசை. சரியா? அப்ப விசை அப்படிங்கிறது வந்துன்னா ரெண்டு விசை இருக்கும். ஒன்று வந்து என்னன்னா அகவிசை இன்டர்னல் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்துன்னா புறவிசை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சரிங்க சார், இப்போ விசைனா இப்படி ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கணுமே, ஆனால் இங்கே புறவிசை மட்டும் தானே குறிப்பிட்டிருக்கோம். அகவிசை என்ன அப்படின்னா அந்த துகள்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒன்னோட ஒன்று செயல்படும் போது ஒரு துகள் வந்து இன்னொன்று பிடிச்சிருக்கும், அதுக்கு சமமான விசையை இந்த துகள் அதுக்கு கொடுக்கும். அப்ப இது ரெண்டும் பேலன்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி அகவிசைகள் ஒன்னு சமன்படுத்திக்கிறதுனால நிகர அகவிசை அப்படிங்கிறது கிடையாது, 0 ஆயிடும். அப்ப துகள்களான அமைப்புக்கு நம்ம வெளிப்புறத்துல இருந்து கொடுக்கக்கூடிய விசை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ங்கிறது அந்த துகள் அமைப்பின் மொத்த நிறை, ஏசிஎம் வெக்டர்ங்கிறது அந்த துகள் அமைப்பின் முடுக்கம் போட்டோம்னா இதுதான் வந்து துகள்களான அமைப்பிற்கு நமக்கு நியூட்டனின் இரண்டாம் விதி இது. ஓகே,
அதுக்கடுத்து கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன? ஒரு ஆர வெக்டரால் விவரிக்கப்பட்ட கோணம் கோண இடப்பெயர்ச்சி எனப்படும். இப்ப இது வந்து பாருங்க, இது வந்துன்னா ஆதிப்புள்ளி, இது ஆதிப்புள்ளி இங்க இருக்கு. இங்க இருந்து ஆர் வெக்டர் அப்படிங்கிற தொலைவுல ஒரு துகள் இருக்கு. இந்த துகள் வந்து என்ன ஆகுது, தீட்டா அப்படிங்கிற கோணம், இது வந்து என்னன்னா தீட்டா அப்படிங்கிற கோணம் நகருது. இங்க இருந்தது என்ன ஆயிடுச்சு, இங்க பிடிச்சி இந்த துகள், இது நகர்ந்த கோணம் வந்து என்ன, தீட்டா. இந்த இடப்பெயர்ச்சி என்னன்னு வச்சுக்கலாம், எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப ஆர் அப்படிங்கிற ஆர வெக்டர் தீட்டாங்கிற கோணம் நகரும் போது எஸ் அப்படிங்கிற ஒரு இடப்பெயர்ச்சி நமக்கு நடக்குது, நேரியல் இடப்பெயர்ச்சி. அப்ப எஸ் வேணும்னா என்ன சொல்லலாம்னா, ஆறுங்கிற ஆர வெக்டர் தீட்டாங்கிற கோணத்துக்கு திருப்புறோம். அப்ப அது ட்ரேஸ் அவுட் பண்ணக்கூடிய அந்த கோடு இருக்குல்ல, அதுதான் எஸ். அப்ப தீட்டா வேணும்னா என்ன சொல்லலாம்னா எஸ் டிவைட் பை ஆர் அப்படின்னு சொல்லலாம். தீட்டாங்கிறது வந்து பாரு நேரியல் இடப்பெயர்ச்சி டிவைட் பை ஆரம், எஸ் டிவைட் பை ஆர். எப்படி வருது தெரியுதா? இப்ப நம்ம கோண இடப்பெயர்ச்சி சொல்லிட்டோம். கோண இடப்பெயர்ச்சி சொல்லிட்டா என்ன சொல்லலாம், கோண திசைவேகம், கோண முடுக்கம், கோண உந்தம், இந்த கான்செப்டுக்கெல்லாம் வந்துடலாம். சரியா? கோண இடப்பெயர்ச்சி பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது கோண திசைவேகம். கோண திசைவேகம் அப்படின்னா என்ன? கோண இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் கோண திசைவேகம் எனப்படும். கோண இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் கோண திசைவேகம் எனப்படும். சரியா? அப்ப கோண திசைவேகம் ஒமேகா வெக்டர் ஈக்குவல் டு டி தீட்டா வெக்டர் டிவைட் பை டிடின்னு சொல்லலாம். சரியா? இதற்கான அலகு டி தீட்டா அப்படின்னா என்ன, ரேடியன். டிடினா என்ன, வினாடி, ரேடியன் பர் வினாடி. சரியா? அதே இது டைமென்ஷனல் ஃபார்முலா, பரிமாண வாய்ப்பாடு என்ன வரும், இதுக்கு பரிமாணம் கிடையாது. சரியா? இந்த கோணத்துக்கு வந்துன்னா பரிமாணம் கிடையாது, ஆனா அலகு உண்டு. அலகு வந்து என்னன்னா ரேடியன், ஆனா பரிமாணம் கிடையாது. ஓகே. அப்ப டிடி இதுக்கு வந்து என்ன, பரிமாணம் டி. அப்ப டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வரும், பரிமாண வாய்ப்பாடு எம் பவர் 0 எல் பவர் 0 டி பவர் -1. அதான் இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு கோண திசைவேகத்துக்கு. ஓகே. இன்னொன்னு, இந்த டி தீட்டா வெக்டர் அப்படிங்கிறது வெக்டர்னு சொல்றோம்ல, இந்த கோண வெக்டர்ங்கிறது சிறு கோணங்களுக்கு மட்டும், அதாவது இங்க இருக்கிறது இப்படி லைட்டா வருது, இதுக்கு மட்டும் வந்து என்ன சொல்லலாம், இது டி தீட்டா வெக்டர்னு சொல்ல முடியும். அதே இது இப்படி வந்துருச்சு, இப்ப டி தீட்டான்னு சொல்லலாம். இந்த கோண இடப்பெயர்ச்சி வந்துன்னா டி தீட்டான்னு சொல்லலாம், ஆனா இதை வெக்டர்ல சொல்லக்கூடாது. சரியா? சிறு கோண இடப்பெயர்ச்சிக்கு மட்டும்தான் அது வெக்டர். அந்த இடப்பெயர்ச்சி கோண இடப்பெயர்ச்சி அதிகமா இருக்கும்போது அதை வெக்டர்ல சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே. திருப்பு விசை. திருப்பு விசை அப்படின்னா என்ன, விசைனா தெரியும், அது என்ன திருப்பு விசை? இப்ப இந்த பேனா இருக்கு, இத இந்த அச்சுல நான் பிடிச்சிட்டேன், இங்க ஒரு விசை செயல்படும் போது இது வந்து என்ன, திரும்புது. இந்த பொருள் என்னாகும், திரும்பும். அப்ப இந்த பொருளை திருப்பக்கூடிய இந்த விசை திருப்பு விசை. இந்த திருப்பு விசை எப்படி கிடைக்கும்னா, இந்த எஃப் அப்படிங்கிற விசைய ஆர் அப்படிங்கிற ஆரத்துல நம்ம கொடுப்போம். இது ஆரம்ங்கிறது, இந்த ஆறுங்கிற தொலைவு எந்த அளவு அதிகமாகுதோ அப்ப திருப்பு விசைங்கிறது கூடுதலா கிடைக்கும். சரியா? இப்ப வந்து என்னன்னா, நம்ம ஒரு ஸ்பேனரை வச்சுட்டு நம்ம வந்து என்னன்னா ஒரு இதை டைட் பண்றோம், லூஸ் பண்றோம்னா, ஒருவேளை ரொம்ப டைட்டா இருக்குன்னா அந்த ஸ்பேனர் என்ன பண்ணுவோம், அதை விட லெங்தா இருக்கிற ஸ்பேனர் எடுப்போம். அப்ப அதே ஃபோர்ஸ் தான் கொடுப்போம், ஆனா வந்து என்ன ஆகும், அப்ப ஈஸியா அது டேர்ன் ஆகும், திரும்பும். ஏன் அப்படின்னா அங்க நம்ம என்ன பண்றதுன்னா இந்த ஆர வெக்டரை அதிகப்படுத்துறோம். ஆர வெக்டரை அதிகப்படுத்தும் போது அது திருப்பு விசைங்கிறது நமக்கு அதிகமா கிடைக்குது. பாரு, டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஆறுங்கிறது வந்துன்னா ஆர வெக்டர், எஃப் அப்படிங்கிறது அந்த விசை செயல்படும் விசை. சரியா? இதனுடைய எண்ணளவு. சரியா? இதுக்கு எண்ணளவு டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா ஆர்எஃப் சைன் தீட்டா. இது வந்து என்ன, ஒரு குறுக்கு பெருக்கல், கிராஸ் ப்ராடக்ட். அப்போ வந்து என்ன வரும், ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். இதனுடைய எண் மதிப்பு என்ன வரும், இதனுடைய எண்ணளவு ஆர், இதனுடைய எண்ணளவு எஃப், இது கிடைப்பட்ட கோணம் தீட்டாவா, அதுக்கு சைன் மதிப்பு, மூணையும் பிரிக்கணும். இப்போ ஆர் ஆஃப் சைன் தீட்டா, இதான் வந்து என்ன, டவ் வெக்டரின் எண்ணளவு. அடுத்து இதற்கான பரிமாண வாய்ப்பாடு எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2. சரியா? நெக்ஸ்ட், திருப்பு விசையின் திசை வலதுகை திருகு விதியால் வழங்கப்படுகிறது. வலதுகை திருகு விதி, ஒரு ஸ்க்ரூ இருக்கு, நீ இப்படி டைட் பண்ண என்ன ஆகும், இப்படி போகும்.
அதே இது லூஸ் பண்ற என்ன ஆகும், இப்படி வெளியில வரும். இப்படி திருப்புறது வந்து பாரு, கடிகார திசைக்கு எதிர் திசை. கடிகாரம் வந்து எப்படி, கடிகார திசை நமக்கு போறது, கடிகாரம் வந்துன்னா இப்படி சுத்தும். கடிகார திசைக்கு எதிர் திசையில சுத்தணும்னா அது வெளியில வரும், அப்ப இது பாசிட்டிவ். கடிகார திசையில சுத்தணும்னா அது உள்ள போகும், அது வந்து என்னன்னா நெகட்டிவ். சரியா? அப்ப திருப்பு விசையின் திசை வலது கை திருகு விதியால் வழங்கப்படுகிறது. கடிகார திசைக்கு எதிர் திசையில் அப்படின்னா அதை நேர்குறியணும், கடிகார திசை அப்படின்னா அதை வந்து எதிர்குறி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து கோண உந்தம். கோண உந்தம், உந்தம்னா தெரியும், நிறை பெருக்கல் திசை வேகம், அதுதான் வந்து என்ன உந்தம். அந்த உந்தத்தை ஆர வெக்டரால பெருக்கும் போது நமக்கு கிடைக்கிறதா வந்து என்னன்னா கோண உந்தம். எப்பயுமே ஒரு நேரியல் அளவு இருக்கு, அதை ஆர வெக்டரால பெருக்கும் போது நமக்கு கிடைக்கிறது கோண அளவு. சரியா? அப்ப இங்க என்ன, நேரியல் உந்தம் மற்றும் சுழற்சி அச்சில் இருந்து நேரியல் உந்த வெக்டரின் செயல்பாட்டு கோட்டின் செங்குத்து தூரத்தின் பெருக்கற்பலன், அதுதான் வந்து என்ன கோண உந்தம். சரியா? இப்போ கோண உந்தம் வந்து பாருங்க, எல் வெக்டர் அப்படிங்கிற குறியீட்டுல சொல்றோம். இது வந்து பி வெக்டர்ங்கிறது நேரியல் உந்தம், இது ஆர் வெக்டர் அப்படிங்கிறது வந்து ஆதிப்புள்ளியிலிருந்து அது எவ்வளவு தூரத்துல செங்குத்து தொலைவில் இருக்கு, இதுதான் ஆர் வெக்டர். இப்போ ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர், இதுதான் எல் வெக்டர். இப்ப பிங்கிறது என்ன தெரியும், எம்பி. ஆர் போட்டுக்கிறோம், ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா, அப்ப எம்பிஆர் சைன் தீட்டா, எம்பிஆர் சைன் தீட்டா. இதற்கான அலகு ஜூல் செகண்ட், இல்லைன்னா இன்னொரு யூனிட் என்ன இருக்கு, இன்னொரு அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். பரிமாண வாய்ப்பாடு எம் எல் ஸ்கொயர் டி பவர் -1 சொல்லலாம். அடுத்து கோண முடுக்கம். நம்ம கோண இடப்பெயர்ச்சி, கோண திசைவேகம் பார்த்தோம். கோண திசைவேகம்ங்கிறது வந்து என்ன, கோண இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் கோண திசைவேகம்னு சொன்னோம். கோண முடுக்கம்னா என்ன, கோண திசைவேக மாறுபாட்டு வீதம் கோண முடுக்கம் எனப்படும். சரியா? இத எந்த குறியீடுனா ஆல்பா வெக்டர் அப்படிங்கிற சிம்பிள்ல குறிக்கலாம். ஆல்பா வெக்டர் ஈக்குவல் டு, இது வந்து என்ன வரும், கோண திசைவேக மாறுபாட்டு வீதம் டி ஒமேகா வெக்டர் டிவைட் பை டிடி. ஆனா ஒமேகா வெக்டரின் மதிப்பு நமக்கு என்ன தெரியும், டி தீட்டா பை டிடி அப்படிங்கிறது தெரியும். அப்ப இது என்னன்னா டி ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை டி டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர். சரியா? ஏடி வெக்டர் இது வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன், நேரியல் முடுக்கம். இதை வந்து என்ன சொல்றோம்னா கோண முடுக்கம் பெருக்கல் ஆர் வெக்டர் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, இந்த நேரியல் முடுக்கம்ங்கிறது கிடைக்குது. ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர். ஓகே, சுழற்சி இயக்க சமன்பாடுகள். நமக்கு இயக்க சமன்பாடுகள் தெரியும், அதை சுழற்சி இயக்கத்துக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றோம். சரியா? அப்ப அதுக்கு என்ன பண்றோம்னா, நம்ம இந்த இயக்க சமன்பாடுகள் தெரிஞ்சா போதும். நம்ம வந்து என்ன இயக்க சமன்பாடுகள் வந்து என்ன, v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. ஆரம்ப திசைவேகம் யூன்னு வைக்கிறோம், சில சமயம் ஆரம்ப திசைவேகம் வந்து என்ன v நாட் அப்படின்னு வச்சுக்குவோம். v ஈக்குவல் டு v நாட் பிளஸ் ஏடி அப்படின்னு இருக்கு. அப்ப விக்கு பதிலா ஒமேகா, வி நாட்டுக்கு பதிலா ஒமேகா நாட் பிளஸ் ஏக்கு பதிலா ஆல்பா டி. சரியா? வந்துருச்சா? இது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்பா டி. அதுக்கு அடுத்த ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இங்க எஸ் இருக்கட்டும், யூக்கு பதிலாக வி நாட் டி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயருங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஆனா எஸ்ஸுக்கு பதிலாக தீட்டா, வி நாட்டுக்கு பதிலாக ஒமேகா நாட் இன்ட்டு டி பிளஸ் ஹாஃப் ஏக்கு பதிலாக ஆல்பா டி ஸ்கொயர். சரியா? இதான் வந்து என்ன ரெண்டாவது ஃபார்முலா. அதுக்கு அடுத்தது வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. இதை என்ன சொல்றோம், வி ஸ்கொயர் மைனஸ் வி நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as சொல்லுவோம். இங்க வந்து என்ன, ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்பா தீட்டா. இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சு. சரியா? அப்ப இது எல்லாமே நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிச்சதுதான். இதை வந்து என்ன பண்றோம்னா, நமக்கு கோண அளவுகளுக்கு இதை மாத்திக்கிறோம். என்ன நேரியல்
அளவு இருக்கோ அதுக்கு சமமான ஒரு கோண அளவு யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வருது, சுழற்சி இயக்க சமன்பாடு கிடைக்குது. ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலம் தான் கொடுத்துருவோம், இன்னும் ஃபார்முலாஸ் இருக்கு, அதுக்கு நீங்க இதே மாதிரி போடலாம். அடுத்தது கோண உந்த மாறா விதி. கோண உந்த மாறா விதினா என்ன? வெளிப்புற விசை செயல்படாத போது நேரியல் உந்தம் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது என்ன சொல்றோம், வெளிப்புற விசை நமக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா F is equal to ma அப்படிங்கிற சொன்னோம். அப்ப F உடைய மதிப்பு 0 அப்படின்னா இது வந்து F is equal to ma இருக்குல்ல, இதை dp by dtங்கிற இன்னொரு ஃபார்முலா இருக்கு, F equal to dp by dt வச்சுக்கலாம். F உடைய மதிப்பு 0னா dp by dt உடைய மதிப்பு 0. ஒரு எந்த மதிப்பை வகைப்படுத்தும் போது 0 வரும்னா ஒரு மாறிலியை வகைப்படுத்தினாதான் 0 வரும். அப்படின்னா என்ன, p உடைய மதிப்பு மாறிலி. இப்ப வெளிப்புற விசை செயல்படாத வரை ஒரு பொருளின் உந்தம் மாறிலி. அதான் வந்து என்ன சொல்றாங்க, உந்த மாறா விதி அப்படின்னு சொல்றாங்க. இங்க கோண உந்த மாறா விதி அப்படின்னா வெளிப்புற திருப்பு விசை 0 அப்படின்னு வச்சுக்கலாம். வெளிப்புற திருப்பு விசைனா இதை வந்து என்ன சொல்லுவோம், dl வெக்டர் டிவைட் பை dt ஈக்குவல் டு 0. இங்க பார்த்த மாதிரியே தான், இது எப்ப 0 வரும், எல்லுடைய மதிப்பு மாறிலி அப்படின்னு வரும். எல்லுடைய மதிப்பு மாறிலி. சரியா? அப்ப இதுதான் கோண உந்தம் மாறா விதி. அதாவது ஆரம்பத்துல இந்த கோண உந்தம் L1 இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு இதோடைய மதிப்பு L2 இருக்கு, ஆனா ரெண்டுமே சமம் தான். அதாவது I1 ω1 ஈக்குவல் டு I2 ω2. ஏன்னா ஃபார்முலா வந்து என்ன, L ஈக்குவல் டு I ஒமேகா. இங்க என்ன சொல்றோம், P ஈக்குவல் டு M இன்ட்டு வின்னு சொல்றோம். நேரியல் உந்தத்துல எம்ங்கிறது நிறை, விங்கிறது நேரியல் திசைவேகம். இங்க வந்து என்ன சொல்றோம்னா கோண உந்தத்துக்கு I அப்படிங்கிறது வந்து என்ன, நமக்கு நிலைம திருப்பு திறன், ஒமேகாங்கிறது கோண திசைவேகம். ரெண்டையும் பிரினா நமக்கு என்ன கிடைக்கும், கோண திசைவேகம்ங்கிறது கிடைக்கும். அப்ப கோண திசைவேகம் மாறலினா நமக்கு என்ன அர்த்தம், I1 ω1 ஈக்குவல் டு I2 ω2. இதான் வந்து கோண உந்த மாறா விதி. சரியா? அப்ப ஒரு அமைப்பில் வெளிப்புற திருப்பு விசை செயல்படவில்லை என்றால் அமைப்பின் மொத்த கோண உந்தம் மாறாமல் இருக்கும் அல்லது மாறிலி அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் சொன்ன அதே இதுதான் இங்க, வெளிப்புற விசை tau external equal to 0. அப்ப dl by dt உடைய மதிப்பு 0. dl by dt எப்ப 0 ஆகும், எல்லுடைய மதிப்பு மாறிலி கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கணும். அப்ப எல்லுடைய மதிப்பு மாறிலினா I1 ω1 equal to I2 ω2. ஓகே ஓகே, இப்ப நம்ம வந்து என்னன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம துகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்தோம். துகள்கிறதுக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து துகள்களின் அமைப்புக்கு வந்தோம். துகள் பார்த்தோம், அப்புறம் துகள்களின் அமைப்பை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து திண்ம பொருள் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது சுழற்சி இயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு சுழற்சி இயக்கத்தை பார்த்ததுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம், நிறை மையம் அப்படின்னா என்னங்கிறத அதுக்கான ஒரு வரையறை கொடுத்துட்டு இரு துகள் அமைப்பின் நிறை மையம் எப்படி இருக்கும், என் துகள் அமைப்புக்கு நிறை மையம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்ன, திசைவேகம், கோண திசைவேகம்னா இது திசைவேகம். இது நமக்கு வந்து என்னன்னா முடுக்கம் திசைவேகம், அதாவது நிறை மையத்துக்கான திசைவேகம், அதாவது துகள்களாலான அமைப்புக்கு நிறை மையத்தை சொல்லிட்டோம். அதுக்கு வந்து திசைவேகம் எப்படி இருக்கு, விசிஎம் பார்த்தோம். அதுக்கு வந்து முடுக்கத்தை பார்த்தோம். இப்போ நியூட்டனின் இரண்டாம் விதியை அதில் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு கோண இடப்பெயர்ச்சினா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து என்ன வந்தோம், கோண திசைவேகம்க்கு வந்தோம். கோண இடப்பெயர்ச்சி, அதுக்கு அடுத்தது கோண திசைவேகத்தை பார்த்துட்டு திருப்பு விசை அப்படின்னா என்ன, சரியா? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம கோண உந்தம்னா என்னங்கிறத பார்த்தோம். திருப்பு விசை, கோண உந்தம், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கோண முடுக்கத்துக்கு வந்தோம். கோண முடுக்கத்தையும் பார்த்ததுக்கு அடுத்தது சுழற்சி இயக்க சமன்பாடுகளை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கோண உந்தம் மாறா விதி என்ன, L1 ஈக்குவல் டு L2, I1 ω1 ஈக்குவல் டு I2 ω2 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து நிலைம திருப்பு திறன்கிற கான்செப்ட் இருக்கு. அதை வந்து அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.